அவர்களும் அவர் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி. நல்லா கவனிங்களே, அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி. அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து, அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம், என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்குள் இருந்தால் நலமாயிருக்கும். அவர்களுக்குள்ளே இருந்தால் நலமாயிருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க நல்லா இருக்கணும், உங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தாதான் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. அப்படித்தானே சகோதரிகளே? அம்மா அப்பா நீங்க நல்லா இருந்தா உங்க பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? சத்தமா சொல்லுங்க, நல்லா இருப்பாங்க. அவங்க நாளைக்கு படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு வந்துட்டாங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க. நல்லா வளர்த்துருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க, சாப்பாடு கிடைக்கும். இல்லைன்னா நீங்க கூப்பாடு போட வேண்டியதுதான். நீங்க நல்லா இருந்தீங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க நல்லா இருந்தாங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருக்கணும், உங்க பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்னா அதுக்குத்தான் ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறாரு, கற்பனைகளை கொடுக்கிறாரு. இதை நீங்க கை கொள்ளுவதற்காக. குறிப்பா ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை ஏன் கை கொள்ளும்படி சொல்லுகிறார்னா நம்ம நன்றாக இருப்பதற்காக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நம்ம நன்றாக இருப்பதற்காக. இந்த பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், நம்ம நன்றாக இருப்பதற்காகத்தான். எல்லாரும் சொல்லுங்களேன், நம்ம நல்லா இருப்பதற்கு தான். மற்றவங்களாம் நினைக்கிறாங்க பைபிளை கடைப்பிடிக்கிறதுனால நமக்கு என்ன லாபம்னு. குறிப்பாக சொல்கிறேன், பைபிளை நீங்கள் படிக்க படிக்க, பைபிளை நீங்கள் கடைப்பிடிக்க பிடிக்க உங்களை ஆண்டவர் கையில் பிடித்து வெற்றியாக நடத்துவார். வாழ்நாளெல்லாம் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நல்லாவே நல்லா இருப்பீங்க. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா நீங்க அந்த கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது வசனத்துக்கு மதிப்பளிக்கிறீங்க, ஆண்டவருக்கு மதிப்பளிக்கிறீங்க. ஆனா அவர் தந்த இந்த வசனத்தை நீங்க கை கொள்ளாம அந்த அக்கா சொல்லிச்சு, இந்த அக்கா சொல்லிச்சு அப்படி சொல்லிட்டு பாரம்பரிய செயல்களுக்கே நீங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டு பால் காய்ச்சறதா அல்லது சடங்கு வைக்கிறதா, நில வைக்கிறதா, வீடு கட்டுறதா, குழந்தை பிறந்துருச்சா, குழந்தை உண்டாயிருச்சா, வளைகாப்பு வைக்கிறதா, எல்லாத்தையுமே அவன் செய்கிறது இவன் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு செஞ்சுட்டு இந்த வசனத்தை அது கிடக்கட்டும், அதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நல்லா இருக்க மாட்டீங்க. ஆனால் அவன் சொல்கிறது இவன் சொல்கிறதெல்லாம்